பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து ஃபீல் குட்டான மூவி வந்திருந்தாலுமே இந்த படம் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தனித்துவமாக இருந்தது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பேய் படங்க. யமகாதகி அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் ஒரு படம் வந்தது. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக இந்த படம் வந்து நிச்சயமாக எல்லாருமே பார்க்கணும். இந்த படத்தோடைய ஹோல் கான்செப்டே பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஹார்ட் டச்சிங்கான சீன் இருக்குங்க. அதுதான் மக்கள் எல்லாருமே முக்கியமாக இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா கிளைமேக்ஸ் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு பேய் கான்செப்டை எடுத்துக்கிட்டு இது வந்து ரொம்ப சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ்லாம் பெருசாக இல்லை, ரொம்ப ஒரு மாசான சீன்லாம் எதுவுமே இல்லை. நார்மலாக பேய் படம்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களாலேயோ ஒரு பெரிய ஹீரோவை வச்சுக்கிட்டோ இந்த பங்களாக்குள்ளே போய் வந்து போயிட்டாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில, பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், திடீர்னு ஒரு ஜம்ஸ்கேரியான மூமெண்ட் வரும். இந்த மாதிரியான பேய் படங்கள் தான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஆனால் அதுலேருந்து ரொம்ப தனித்துவமாக அந்த யமகாதகி அப்படிங்கிற படம் இருந்தது. அந்த படமும் பார்த்தீங்கன்னா தேட்டர்லேயும் நல்ல கலெக்ஷன் ஆச்சு, ஓடிடிலையும் நல்ல கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது. இந்த படத்தை மக்கள் நிறைய பேர் பார்க்கல, பட் பார்த்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலைன்னா நீங்கள் பார்த்துருங்க. யமகாதகி அப்படிங்கிற படம் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஸோ நிச்சயமாக பாருங்கள். இந்த ஒரு டேரக்டர் மேலேயுமே 26ல் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது.